வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அதே சேமா டிட்டோவா எனக்கு இன்னொரு சர்வர் வேணும்னு 2 சர்வர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த அமேசான் கிளவுட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க இன்ஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி ரன் ஆகிருக்கிற இன்ஸ்டண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கிரியேட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணோம்னா இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன வெர்ஷனில் நம்ம ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதை அப்படியே டிட்டோவாக இன்னொரு இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஸோ அதை கிரியேட் இமேஜை கொடுத்துட்டு கிரியேட் இமேஜ் நேம் கொடுத்துருங்க. நான் ஐடி தமிழன் டெமோ ஸ்னாப்ஷாட் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனே அதையே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 20 GB கிரியேட் கொடுத்துட்டேன். கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து AMISல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிறது ஒரு 30 செகண்ட்ஸில் கிரியேட் ஆகிடும். 30 to 40 செகண்ட் ஆகும். ஒரு 1 மினிட் ஆகும்னு வச்சுங்களேன், கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய வேலை தரவங்களை மிச்சம். இப்போ நார்மலாக புதுசாக ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ 2019 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சர்வர் 2000 இப்போ நம்ம 20 இருக்கும். இப்போ 1 மந்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்டேட் புது வெர்ஷன் வந்துச்சுன்னா சில அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, ஸோ இப்போ இது இந்த அமேசானில் எப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கரண்ட்டாக ரன் ஆகிருக்கிற சர்வரை சேம் அப்படியே ஒரு டிட்டோவாக வேணும் அப்படின்னா இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணி நம்ம இன்ஸ்டண்ட்டாக லான்ச் பண்ணி மை ஏஎம்ஐ செலக்ட் பண்ணி அதிலிருந்து லான்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு கிரியேட் இமேஜ் சரி இன்ஸ்டன்ட் லான்ச்சில் கொடுத்துட்டு இங்கே பாருங்க மை ஏஎம்எஸ் இருக்கலாம். இதில் நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ் இருக்குது. இதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும். இப்போ நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே போவோம். இப்போ மை ஏஎம்எஸில் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக T2 கொடுத்துக்கிறேன். இங்கெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 20 GB இதுவும் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல சர்வர் நேம் மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன நேம் இருக்குமோ அதை கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆல்ரெடி கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப்பே கொடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கீ ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி லான்ச். ஓகேங்களா. இப்போ ரெண்டு இன்ஸ்டன்ட் ரெண்டாவது இன்ஸ்டன்ட் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம், இன்னொரு இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணுறோம் டெஸ்டிங் பர்பஸ்க்கு. அதே தான் மை ஏஎம்எஸ். நம்ம எத்தனை இமேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ஸ்டன்ட் வேணாலும் லான்ச் பண்ணிக்கலாம் ஒரே இமேஜை வச்சு. அதே தான். ஓகே. இதே கொடுத்துட்டேன். இங்கேயும் அதே நம்பரை மட்டும் மாற்றிக்கிறேன். 2ன்னு கொடுத்துக்கிறேன். சேம் செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சேம் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்ஷனில் நீங்களாம் மாற்றிங்க. ஸோ டுட்டோரியல் பர்பஸ் மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்ஸ்டன்ட் ரன் ஆகுது. 3மே சேமாக இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இதில் இன்ஸ்டன்ட் 1ல் என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலே பண்ணியிருக்கோமோ அதே தான் இன்ஸ்டன்ட் 2லேயும் இருக்கும், இன்ஸ்டன்ட் 3லேயும் இருக்கும். இதில் என்ன டேட்டா இருக்கோ அதே தான் அதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஸோ 3லேயுமே சேம் டேட்டா தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த ஒரு டெக்னாலஜியில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு அட்மின், நெட்வொர்க் இன்ஜினியரு, சிஸ்டம் அட்மின், விண்டோஸ் அட்மின் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணி அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் இதோட பெனிஃபிட் என்னென்னு புரிய வரும். இது எவ்வளோ ஒர்க்கு தெரியுங்களா மிச்சம், எவ்வளோ வேலை தருமா. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஒரு டெக்னாலஜினால். வித்தின் ஒரு டூ மினிட்ஸில் சேம் சர்வரை செட்டப்பே நம்மளால் ரெடி பண்ணி கொடுத்துட முடியும் உங்களுக்கு ஒரு டெவலப்பருக்கு. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த என்ன ஃபோல்டர் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அடுத்து இன்னொரு இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ண ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஓகே ஐபி காப்பி பண்ணிட்டு இதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
எல்லாமே சேமாக இருக்கும், சேம் டிட்டோவாக இருக்கும், எந்த இதுவுமே மிஸ் ஆகிருக்காது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும். இதில் அனுபவப்பட்டிருக்கவங்க மட்டும்தான் அதோட பெயின் என்னன்னு புரிய வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ் கூட ஆகலை. நம்ம வந்து 3 சர்வர் வந்து சேமாக அப்படியே இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே இமேஜாக எடுத்து இன்னொரு இது இன்ஸ்டன்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு சேம் தான். ஓகே, பார்த்தீங்களா? இரு 3ஐயும் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இதில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பெரிய டெக்னாலஜி பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான யூஸ்ஃபுல்லானதுங்க இந்த ஒரு ஆப்ஷனு. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் இதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து நம்ம ஐடி தமிழன் யூடியூப் சேனல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.